விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அயன் திருவள்ளுவர் அவர்களின் 121வது குறள், அடக்கம் அமரனுள் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உயிர்த்துவிடும். பொருள்: யார் ஒருவர் அடக்கத்துடன் கூடிய நற்குணத்துடன் வாழ்கிறாரோ அவர் தானாகவே உயர்ந்த நிலையை அடைவர். அடக்கத்தை துறந்து தான் என்ற நினைப்புடனும் ஆணவத்துடனும் வாழ யார் நினைக்கிறாரோ அவர் தன்னைத்தானே படுகொடியில் தள்ளிக்கொள்வார். நான் சுட்டிக்காட்டிய இந்த திருக்குறளில் முதல் வரி, வரலாற்று சிறப்புமிக்க பேரவையில் அடக்கத்துடனும் கம்பீரத்துடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எனும் அரியணையில் அமர்ந்திருக்கும் எங்கள் நிரந்தர தலைவரும் எங்கள் நிரந்தர முதலமைச்சருமான தளபதி அவர்களுக்கே கச்சிதமாய் பொருந்தும். அக்குறளில் அடுத்த 2 வரி இதே அவையில் அமர்ந்திருக்கும் பலருக்கும் பொருந்தும். பேரவைத் தலைவர் அவர்களே, வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த தங்க தளபதி அவர்களால் ஈர்க்கப்பட்டு 1997ஆம் ஆண்டு ரசிக மன்ற முதல் பெண் ரசிகை என்ற பட்டத்தோடு கம்பீரத்தோடு பலம் வந்த எனக்கு அரசியல் களத்தில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்து வெற்றியும் பெற வைத்த தற்போது இந்த மாபெரும் அவையில் பேசவும் வைத்து அழகு பார்க்கும் எங்கள் அழகிய தமிழ் மகனுக்கும் தமிழ் தாயின் தலைமகனுமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களுக்கு கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் இரு கையை நோக்கி இரு கைகளை கூப்பி வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு புரட்சி தளபதி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாசம் கலந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களின் அரசியல் வழிகாட்டி ஆசானுமான தளபதியின் நம்பிக்கையாளர் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் திரு ஆனசார் அவர்களுக்கும் இந்த பேரவையில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் அரசு தலைமை கொறடா அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக தலைவர் தளபதி அவர்களுக்கே அவருடைய முகத்துக்காக மட்டுமே என்னை நம்பி பெரிய மாபெரும் அளவை ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவை பேரவையில் என் முதல் உரையை தொடர்கிறேன். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என கொள்கையோடு வரலாற்று சாதனையாளர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கணம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கி 3 வருடங்களில் இமாய அளவு வெற்றி பெற சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் மட்டுமல்லது எவரெஸ்ட் சிகரம் வரை வெற்றி கொடியை நாட்டின் உலக அரசியல் தலைவர்களே யார் இந்த தமிழக முதல்வர் என்று உற்றும் நோக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்னும் அரியணையில் அலங்கரிக்கும் எங்கள் முதல்வரே, எங்கள் தலைவரே, ஒரு விரல் புரட்சி தொடங்கி அத்தனை விசில் சத்தத்தின் மூலம் கொள்ளையற்ற கொள்ளையர்களை கொத்தடிமை கூட்டங்களை கொத்தாக வெளியேற்றிய கெத்தாக கோட் சூட் அணிந்த அவையில் அமர்ந்திருப்பவர் எங்கள் புரட்சி தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அன்று மாண்புமிகு மாணவராய் திரையில் கண்டோம், இன்று மாண்புமிகு முதல்வராய் அவையில் கண்டோம். இந்த நேரையில் காணும் எந்த பாக்கியம் செய்தவோ எந்த தவம் செய்தவோம் தெரியலை, கடவுளுக்கும் நன்றி சொல்கிறோம். தளபதி அவர்களின் தலைமையில் இயங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி மக்கள் நலனுக்காக இயங்கும் ஆட்சி, உண்மையான மக்கள் ஆட்சி, தூய்மையான ஆட்சி, மிக சிறப்பான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, பெண்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அளித்து உள்ளன இந்த ஆட்சியில் என்பதற்கு என்னை போன்ற பல பெண்களும் இந்த அவையில் அமர்ந்திருப்பதே சாட்சி. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. தமிழக மக்களுக்கு நல்லதொரு பொற்காலம் இது.
பார்ட்டி ஃபண்ட் என்னும் வார்த்தையை அடியோடு அழித்து ஒழித்த எங்கள் டிவிகேயின் பார்ட்டி லீடரே, கம்பீர லீடரே, உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். லீவ் எடுக்காமல் மக்கள் பணியாற்றும் எங்கள் ஒப்பற்ற தலைவரே, பேசுங்கள் முதல்வரே என்கின்ற ஒரு கூட்டம் அதை ஏற்ற தாங்கள் பேச ஆரம்பித்தவுடன் ஓடு 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 என தெரித்து வெளியே ஓடுகிறது அக்கூட்டம். இந்த மாபெரும் பேரவையில் வரலாற்று சிறப்புமிக்க பல சாதனைகளை மக்களிடையே அடையாளம் காட்டியது இந்த பேரவை. அதற்கு மாண்புமிகு பேரவை நீங்களும் ஒரு சாட்சி. இந்த வரிசையில் தற்பொழுது மாண்புமிகு முதல்வராய் சரித்திர சாதனையாக அமர்ந்திருக்கும் எங்கள் முதல்வரே, உங்களை தமிழ்நாடு கொண்டாடும் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தன்னந்தலியாய் நின்று கோடிக்கணக்கான மக்களின் மனதில் புகுந்தவர், நேர்வழி நடந்தவர், நேர்மையாக எடுத்துக்காட்டாய் திகழும் பல சோதனைகளை கடந்து சாதனையாக மாற்றி காட்டுவர் எங்கள் தலைவர். 3 எழுத்து மந்திரமே, தங்களிடம் பலிக்காது கலைவர்களின் தந்திரமே, குழந்தைகள் அனைவரும் பிடித்த மாமனே, தாய்மார்களுக்கு தாயாக அன்பை பொழித்தவரே, ஊழல்வாதிகளை களை எடுப்பதில் திறமை வாய்ந்த விவசாயியே, மாற்றம் வேண்டும் என நினைத்து மக்களின் ஏமாறாமல் ஏற்றத்தை மட்டுமே பரிசளித்து பண்பானவரே, இந்த அவையில் என்னை போன்ற பலருக்கும் முகவரி கொடுத்தவர் அஞ்சலை நிலையமே, எதற்கும் அஞ்சாதவரே, எவருக்கும் அஞ்சாதவரே, எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதல்வரே, அனைத்தையும் துறந்து தலைவா, நீ நிரந்தர முதல்வா, தங்களை நீரோடி வாழ்க வேண்டும் என எல்லாம் வரை இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். அன்று நமது தலைவரின் தாயார் திருமதி சோபாமா அவர்கள் பாடிய பாடல் வரிகள், ஏழைங்க பாலைங்க நினைச்சு போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான், ஏழைங்க பாலைங்க நினைச்சு போட்டா நாளைக்கும் சிஎம்மும் நீங்க தான் என்று பாசத்தின் தாய் வாக்கு பலித்தது, மக்களின் மனமும் குளித்தது. அந்த தாய்க்கும் என்னோட மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் சார்ந்த ஒரு சில கோரிக்கைகள் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள பிஞ்ச் ஏரிய தூள்வாரிய மக்கள் பயன்படுத்துக்கு கொண்டு வர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள சிப்காட் இடிசி திருமல மெடிக்கல் தொழிற்சாலையில் நீண்ட வருடகாலமாக அகற்றப்படாமல் கோமிய கழிவறைகளை அகற்ற முன்வர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி புதிதாக அமைத்து தர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள மேல்குப்பம், கல்மேக்குப்பம், அம்பூர் போன்ற பகுதிகளில் மக்கள் பட்டா அவர்களுக்கு வழங்க வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள வாலாஜா அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டணம் மற்றும் உயர்தர மருத்துவ மிஷின்கள் வழங்க வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் புதிதாக அரசு அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை கட்டித்தர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள அம்மூர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும். வேலூர் 6 வழி சாலையில் இருந்து வேப்பூர் வழியாக ஆற்காடு செல்லும் புற வழி சாலையில் 30 வட்டி வரை அமைத்து தர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள வாலாஜா வட்டம் ரத்னகிரி அஞ்சல் தென் அந்தியாலம் ஏடிசி பகுதியில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் சுமார் 80 குடும்பங்களுக்கு இதுவரை பட்டா வழங்கவில்லை. நம் அரசு முன் வர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள வாலாஜா மேல் விஷாரம் நகராட்சி 21வது வார்டு ஜமீலாபாத் பகுதியில் போதிய குடிநீர் வியோதம் இல்லாமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். அவர்களுக்கு குடிநீர் தேவையான உற்பத்தி செய்ய வகையில் மேல்நிலை நீர்த்தேக்கம் தொட்டிகள் அமைத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள வாலாஜா தாலுகா புரசான் மேட் 1 மற்றும் 2வது வார்டு தெரு முத்துக்கொள்கை 7வது வார்டில் சுமார் 450 குடும்பங்கள் வசிக்கின்றன. அவர்களுக்கு இடுகாடு இடம் வசதி இல்லாமல் இறுதி சடங்குகள் செய்ய சிரமமாகின்றன. அந்த இடத்தில் அவர்களுக்கு மாற்று இடமாக அரசு புறம்போக்கு நிலத்தை ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான இடு சடங்குகளை செய்ய இடம் ஒதுக்க வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள
ராணிப்பேட்டை உள்ள தொகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் கடந்த திமுக ஆட்சியில் சுமார் 350 குடும்பங்களுக்கு வீடுகள் இடிக்கப்பட்டனர். அந்த இடத்தில் அமைச்சராகவும் இருந்த வாக்குறுதிகளை கொடுத்து அங்க இருக்கிற மக்களை நான் ஆட்சியில் அமைந்தவுடன் உங்களுக்கு அந்த இடத்தை நான் மீட்கு கொடுக்கிறேன் என்று அன்று இருந்த ஆட்சியில் சொல்லியிருந்தார். ஆனால் அங்கு இருக்கிறவர்களுக்கு அந்த இடம் கொடுக்கவில்லை. அதே இடத்தில் இடிக்கப்பட்ட இடத்தில் குடிசை வீடு கட்டி மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றனர். நமது அரசு அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒளியேற்று வகையில் மின்சார வசதியையும் அவர்களுக்கு இடம் கொடுக்குமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர்கள், ஒரே ஒரு விஷயம், இதை நான் சொல்லிடுறேன். இதற்கு சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாங்கள் கிட்டத்தட்ட தலைவர் கூட ரசிக மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கமாக நாங்கள் அவருடைய வழியில் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். கடந்த 27 ஆண்டுகளாக அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் முதல் பெண் ரசிக மன்றத்தில் நான் தான் அந்த பட்டத்தை வாங்கியிருக்கேன். அதுக்கு இந்த இடத்துல தலைவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். அது இல்லாமல் எங்களை வழிகாட்டி எங்களுடைய தளபதி அவர்களின் நம்பிக்கை பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களை வழிகாட்டியா அடுத்தடுத்த இடத்துக்கும் அவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்க. என்ன மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி பெண்களுக்கும் ஒரு முக்கிய இடத்தை கொடுத்து எல்லாருமே இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. அது இல்லாமல் எங்களுடைய மாநில மாநாடு, இந்த சிறப்பு எங்களுடைய கட்சி ஆரம்பித்து நாங்கள் அந்த கொள்கை திருவிழா நாங்கள் நடத்தும் போது எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாங்க. ஊடக நண்பர்கள், எதிர்கட்சிக்காரங்க, மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் இந்த ரெட் அண்ட் எல்லோ நீங்கள் ஒரு அணியாக நீங்கள் இந்த ஆடையை நீங்கள் அணிந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சிரிச்சுட்டே அமைதியாக எந்த பதிலுமே சொல்லலை. இதுக்கு அது பதில் சொல்கிறதுக்கு, தலைவர் முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எந்த அரசியல்வாதிகளும் எந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் இஸ்லாமிய பெண்ணுக்கு முதல் இடம் கொடுத்தது இல்லை. எங்கள் தலைவர் ஆட்சி தொடங்கி அன்றே எனக்கு கொள்கை பரப்பு இணை செயலாளராக பதவி கொடுக்கும் போது அவர்களுடன் பக்கத்தில் எனக்கு சேரை போட்டு உட்கார வச்சு என்னை கௌரவிச்சிறாரு. அப்போ அந்த கௌரவம் எனக்கு சார்ந்தது மட்டும் இல்லாமல் தலைவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கொள்கை பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் தான். ஆனால் இஸ்லாமிய பெண்ணுக்கு அன்னைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமை காட்டுற மாதிரி தலைவர் அன்னைக்கு நடந்தினாரு. அன்னைக்கு நான் முடிவு பண்ண எந்த கட்சிக்காக நான் இந்த இடத்துல நான் வந்தனோ, தலைவர் கூட நான் இருக்கிறேனோ, நான் சாகர மட்டும் இந்த ஆடை தான் நான் அணிந்து இருப்பேன். இது என்னுடைய அடையாளம்ன்றது நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், தளபதிக்காகவே நான் என்றும் தலைமைக்கும் தளபதிக்கும் விசுவாசத்துடன் என் உயிருள்ளவரை நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம்.